ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் உள்ள 17வது கொண்டை ஊசி வளைவில் லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இதில் சிறிய காயத்துடன் ஓட்டுநர் மீட்கப்பட்ட நிலையில் பள்ளத்தில் கவிழ்ந்த லாரியை கிரேன் மூலம் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம் முருகானந்தம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையானது 27 கொட்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் இங்கு தினசரி ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று மதியம் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திம்பம் மலைப்பாதையில் 17வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரின் அடியில் சிக்கி டிரைவர் சிக்கியிருந்தார். இதனையடுத்து அந்த வழியாக சென்ற சக வாகன ஓட்டிகள் லாரி ஓட்டுநரை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக திம்பம் மலைப்பாதையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தற்போது 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த லாரியினை போக்குவரத்து காவல்துறையினர் கிரேன் மூலம் தற்போது மீட்டு வருகின்றனர். வாகனத்தை மீட்டு வருவதால் தற்போது திம்பம் மலைப்பாதையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களும் நீண்ட வரிசையாக அணிவகுத்து நிற்கின்றன. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.